எப்படி தாத்தாவும் பாட்டியும் தினந்தோறும் ஒருவருக்கொருவர் போட்டி, நான் பெரியவங்க நீ பெரியவங்க போட்டு போட்டு சண்டை பிடிச்சிருப்பீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா இல்ல சண்டை சச்சரமா இருக்கீங்களா அப்படின்ற அதை பாத்துட்டு போறான்னு தான் வந்த பாட்டி. நானே பாத்துட்டு போறான்னு வந்தேன். சரி பாத்துட்டு இல்ல என்னடா போனா போடுவேன் போயிட்டேருன்னு சொல்லிட்டேன். நானு சொல்லிட்டேன். ஆமா சரி நான் போறதுதான் போறேன். ஆமா தாத்தா எங்க? தாத்தார பாக்கணுமே, ஒன்ன மட்டும் தானே பாக்குறேன். ரெண்டு பேரும் தானே பாத்துட்டு போறாங்க. உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாதவரா எங்க வீட்டுக்காரரு கிட்ட யானை மதியில் 84,100,000 ஏ பசியாற்றக்கூடியவர் அவர். அதனால மக்களுக்கு படியளக்க போயிருக்காரு. படியளக்க போயிருக்காரு. ஆமா, என்ன அடியால அளக்க போயிருக்காரா நுனியால அளக்க போயிருக்காரா? அதெல்லாம் உன் கேள்வி இல்ல. எங்க வீட்டுக்காரர் தெரியட்டும் யார் யாரு என்னென்ன மாதிரி தொழில் செய்யறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி படி போய் ஒரு பில்லு பிடுங்காம தண்ணி கட்டிட்டு வந்தீங்கன்னா உன்னுடைய நிலைமையை பார்த்து ஒரு படி அளப்பாரு. அதுவே குனிஞ்சு நிமிர்ந்து பில்லு பிடிங்க அந்த காட்டில் சுத்தபத்தமா வச்சுன்னு வச்சுக்க, இவன் நல்லா கஷ்டப்படுறான் அவனுக்குன்னு ஒரு 4 படி சேர்த்து விளைய வைப்பாரு. அந்த மாதிரி புத்தி கட்டல எங்க வீட்டுக்காரர் போடா. உங்க வீட்டுக்காரரு? ஆமா, இப்ப படி வந்துட்டு உடனே வருவாரு, இனிமே வர மாட்டாரு. ஐயோ படி அளக்க போனது கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொன்னா முன்ன பின்ன இருக்கும் அதனால கொஞ்சம் நேரம் ஆகும்ட்டு நான் சொன்னேன். ஆமா ஆமா, ஆனா நீ வருவாரு நம்பிக்கையோட இருக்க. என்னடா அப்படி என்ன அர்த்தம்? இக்கு வச்சு பேசுறீங்க, என்ன அர்த்தம்? அப்படி கிடையாது. அதாவது வல்லாள கண்டன் இடத்தில் வரம் கொடுக்க போறார். வல்லாள கண்டனுக்காக வேண்டி வரம் கொடுக்க சென்றாரா? சரிதான். அவன் அதாவது கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்க வேண்டும் என்று முதலாக சத்தியத்தை வாங்கி கொண்டார். இவர் யாருக்கு சென்றாலும் யார் பக்தனாக இருந்து கோரித்து தானே பூஜை செய்தால் அவர் நேரிலே சென்று பார்ப்பார். ஆனா இருந்தாலும் வல்லாள கண்டனாகப்பட்ட தோத்திரம் செய்தாலும் நேரிலே சென்றிருப்பார். அப்படி நம்ம கேட்கக்கூடிய வரத்தை ஒருவேளை தராவிட்டா என்ன செய்யறது என்று முதல்லயே அவன் என்ன வரம் கேட்கின்றனோ அதை நீ கொடுக்க வேண்டும் என்று சத்தியத்தை வாங்கிக்கின்றான். கொடுக்க வேண்டுமானால் எனக்கு சத்தியம் செய்வார். சரிதான் அப்படி என்று சத்தியம் செய்து கொடுத்துட்டான். சரிதான். அதே போல இவர் சத்தியம் செய்து கொடுத்தார். அப்போது இந்த அண்டா ஒரு விட்டமாகவும் பூமி ஒரு தொட்டிலாகவும் 4 வேதங்கள் 4 சங்கிலியாகவும் அதாவது சந்திராசூரியர் இருவர்களும் விளையாட்டு பொம்மையாகவும் 27 நட்சத்திரங்களும் ஒளி கொடுப்பதாகவும் பிள்ளைங்களுக்கு போல விளையாட்டு பொம்மை போலவும் இத்தனையும் வாங்கி அந்த தொட்டிலுக்கு எப்பேற்பட்ட குழந்தையை போட்டு ஆராட்டினால் அந்த தொட்டி பொருத்தமா இருக்கும். தொட்டிலுக்கு குழந்தை இட வேண்டுமானால் அதற்கு பொருத்தமான குழந்தையாக இருக்க வேண்டும். அதற்கு எந்த குழந்தையாக இருக்கணும் அப்படின்னு அவரு கேட்டா தாத்தா அதுக்கு என்ன சொன்னார்? அந்த தொட்டிலுக்கு பொருத்தமான குழந்தையை போட்டாதான் அது பொருத்தமா இருக்கும் சொன்னார். அப்படி இந்த தொட்டிலுக்கு என்னுடைய மனைவி வயிற்றிலே நீ கரு உருவாகி குழந்தையாக என் மகனா பிறந்தால் இந்த தொட்டில ஒன்ன போட்டு ஆட்டுவேன், அந்த வரத்தை கொடுங்கள். சரிதான் அப்படின்னு கேட்டு விட்டான். அதே போல் அந்த நிசாசரி வயிற்றிலே கரு உருவாகி இப்ப வயிற்று உள்ள இருக்கின்றார்.
மலரின வாழ்வு வாழ்ந்த ஏதாகிலும் கரகத்தை ஊட்டி விடுவாயிரம் வண்ணமே ஆகி போச்சிடம் பாவி. நான் கலகத்தை இப்ப மூட்டினேன் வர கொடுக்க போனதாரு என்னைக்கு பார்த்தாலும் உன்னுடைய புருஷன் அவர் எங்க தாத்தா வரத்தை கொடுத்துட வேண்டியது மாட்டிக்க வேண்டியது அவர் இஷ்டத்துக்கு தான் வரம் கொடுப்பாரு நம்மள கேட்டா வரம் தந்தாரு அவரா மாட்டிக்கிறதுக்கு யாரு இன்னைக்கு பேர இந்த உலகத்துள்ள மக்கள் எல்லாம் தானே பசியும் பட்டினியால் தவித்து வாடுவார்களே. இன்னைக்கு பார்த்தாலும் தெரியும் அந்த பம்பாய் வண்டி வந்து எல்லாம் தூங்குறவங்களும் எப்படி எப்படி சொல்லிட்டு வாங்க ஏ மந்திரியாரே அந்த பச்சலாகி தெரியும் ஒரு பம்பாய் வண்டி வந்து அந்த பம்பாய் வண்டியிலே என்ன பெத்த வருமானாலே நம் பார்த்தவங்க ஜனத்தை இன்னைக்கு அந்தி சாய் நேரத்தில் வருவாருட்டு பெருசனை பார்த்தனே அப்படி நம் பார்த்தவங்க ஜனத்தை என்பத்தாவும் காணாம நம்ம அங்கி கிடைக்கிறேன்னு இந்த பாதையில சொல்றேன். இன்னைக்கு கதறே தெரியும் எனக்கு வந்த முன்னியரே என்னை இன்றெடுத்த மாதாவே அந்த கல்கத்தா வண்டி வருது அந்த கல்கத்தா வண்டியில நான் கண்டே ஜனத்தை என் கண்ணால கடாவே
கண்ணே கதைக்கிறேன் இந்த காட்சியில் ஏற்றானே என் பேர மம்மூர்த்தி தேவர்கள் ஒரு போட்டு ஒரு திறவை கொண்டா இதுக்கு ஒரு ஒரு பொண்ணா பிறந்தவளுக்கு பூவை பட்டு தாண்டா அவளுக்கு ஆதரவு. ஒரு தினம் இல்லாத போது பூ விட்டு வைக்க முடியுமா? இந்த உலகத்தில் உள்ள பாபர மக்கள் எல்லாம் பார்த்து என்ன கேள்வி செய்வார்களே. படியளக்கு எதிராகப்பட்டவன் நிசா தனி வயசிலே பிறந்து விட்டா. இந்த உலகமே அழிந்து போயிடுவிடா. கணவர் வேண்டும் என்று நான் அரிதாக தவத்தை செய்தவரை நான் மாலை மனசு விட்டினேன். இன்னைக்கு கணவர் இல்லாத போல தோணுடா. இதுக்கு என்னடா வழி? என்ன வழி? அவர் ஓனி வையால் தாத்தா பிறந்து விட்டால் இந்த உலகமே அழிஞ்சு விடும். உலகம் கிடையாது மறுபடி. ஆனா ஓனி வையால பிறக்காத அதுக்கு தடை செய்யணும். அதுக்கு நான் என்ன நடக்குது? அவர் கரூர் வானத்தை வந்து சேரி சொல்லி வந்தேன். என்ன ஆவறது? என்ன எனக்கு என்ன தெரியும்? உன்னால விட்டுமே ஆவாது. அப்படி சேடி செடியே நீ திரும்ப கோயிலா ஏதாவது ஒரு தந்திரம் சொல்லல. எதுக்கு எதிராளி வந்தா கூட நம்ம வீட்டை தேடி வந்துட்டா கொஞ்சம் பாசமா பேசணும். நான் வந்து என்ன வந்தா மூட்டை தூக்கிட்டு வர்றான்னு வந்ததும் பேசினில்ல. இப்ப செத்த நேரத்துல என்ன பொறுப்புல என்ன பேசுனேன் அது உடனே காட்டிவிட்டா. உடனே காட்டுச்சா இல்லையா? அது என்னைக்கு இருக்கணும். எதிராளி வந்தா கூட ஒரு என்ன காரணம் ஏது அப்படின்னு கொஞ்சம் பேசணும். அவசரமா நான் வந்தது வர்றதுக்குள்ள என்னடா தூக்கிட்டு வந்தேன், என்னடா எடுத்துட்டு வந்தேன், என்னடா போனேன், இங்க நிக்காத ஓடுறாங்க. சரி இருந்தாலும் இருக்கட்டும். இதுக்கு நான் இதுக்கு தண்ணி சொல்லுவேன். எப்படி என்றால் யாராலையும் ஒன்னாலே ஆகாது, என்னாலே ஆகாது. உங்கள் அண்ணன் மகளாகிய கண்ணன் இருக்கின்றாரே,
அவர் பார்த்தா எதை வேணாலும் நடக்கும். அவரிடத்துல சென்று முறையிடுவாய் அப்படி இருக்கு அப்படின்னு தெரிவித்தால் இதுக்கு உபாய அவர் தான் தெரிவிப்பார். ஆமா, ஆனா எவ்வளவு சீக்கிரம் ஒரு காலத்தில் தானே பத்மாசுரனுக்கு தெரியாத தன்னை வரமாக்கி கொடுத்து யார் தலையில் கையை வைத்தாலும் அவர்கள் பற்றி எரிய வேண்டும் என்று தானே அவர் வரம் கொடுத்தார். ஆனால் அவனுடைய முருட்டு கோணம் இது மெய்யா பொய்யா என்பதை சோதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பதியாகி மன்னருடைய சிறையை வச்சாலே கை வைப்பதற்காக ஓட்டோட்டி வந்தான். அதை பார்த்த என் பதியாகி மன்னராகப்பட்டவர் தானே அலைந்து திரிந்து தானே கஷ்டப்பட்டு அழிவேறன் காட்டிலே போய் புகுந்தான். அந்த நேரத்திலேயே அண்ணா என் பதியாகி மன்னராக விட்டார் தெரியாத வரத்தை கொடுத்தார். அவர் காலப்படிச்சாரு. தங்கையே உன் தாலி அறுக்கு நான் விடுவேனா, நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்றுதானே அவர் சென்று ஒரு மோகினியாகத்தானே அண்ணாகப்பட்ட ஒரு பெண்ணாக ரூபத்தை கொண்டு மோகினியாகத்தானே அவனுடைய சிரசைத்தானே அவனே கையை வைத்தும்படியாத்தானே அடித்தார். இன்று அவருடைய காலை பற்றி அழினால் எனக்கு ஒரு வழி சொல்லாம பாவாரா? அதெல்லாம் வழி சொல்லுவேன், சொல்லாமலாம் இருக்க மாட்டான். இருந்தாலும் நன்னாரை பார்க்கிறேன். அகட்டு விடா கோரி அழிதாக தவ செய்கிறேன். இவ்வேளை வந்து ஆதரிக்க வேண்டும் கோவிந்தா. அருணாச்சல மனிதராகப்பட்டது பார்வதப்பட்டது அவனை கூட ஐயா தப்பு செய்ய வைகுண்டவாதன் கோபாலகரன் தமிழ்நாடு வர Yeah.
மாதவா